அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமரக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 310வது நாமம் சிஷ்டேஷ்டஹா. ஓம் சிஷ்டேஷ்டாய நமஹா. சிஷ்டேஷ்டஹா என்றால் ஞானிகளுக்கு பிரியமானவர் என்று பொருள். ஞானிகளாலே பூஜிக்கப்படுபவர், இறைவனை அறிந்தவர்கள். அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் என்று அருணகிரியார் சொல்வது போல, இறைவனுடைய அருளினாலே அவனை அறிந்து உணர்ந்து அவனை பூஜிக்கிறவர்கள். இங்கே ஞானிகள் மகாத்மாக்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் ஒரு தெய்வத்தன்மை அடைபவர்களாக இருக்கிறார்கள். ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த ஞானம் என்று அடைகிற பொழுதே அது தெய்வத்தன்மை உடையதாக இருக்கிறது. யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவர் சொல்வார். இப்போ யான் எனது என்ற செருக்கு அற்று வெறுப்பற்ற நிலையிலே தானே இறைவன் அகம்பிரம்மாஸ்மி என்று உணர்கின்ற அந்த ஒரு பக்குவத்துக்கு வருகிற பொழுது ஞானம் வந்ததாக சொல்லுகிறோம். ஆக மகாத்மாக்கள் என்று பகவத்கீதையிலே குறிப்பிடப்படுகிற இந்த ஞானிகளை பற்றி நாம் எப்படி அறிய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய பற்றற்ற நிலையை வைத்து உணர வேண்டும். மகாத்மாக்கள் தெய்வத்தன்மை அனுசரிப்பவர்களாக பொருளுடைய ஆதியும் முடிவும் அற்றவனுமாக பிரம்மத்மாகிய என்னை அறிந்து பூஜிக்கிறார்கள் என்று கீதையிலே பகவான் சொல்கிறார். அவர் ஞானியர்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். ஆதியும் அந்தவும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற என்னை அறிந்து என்னை மட்டுமே கருதி உபாசிப்பவர்களாக இருக்கிறார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஆக உலகப்பற்றை எல்லாம் விட்டுவிட்டு என் மீது பற்று வைத்து என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பற்றியே நினைத்து தான் அதுவாகிற நிலைக்கு வருகிறவர்கள். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ரிதா பஜந்தியனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம் என்று பகவான் சொல்கிறார். இப்படி ஞானிகளாலே பூஜிக்கப்படுகிற நிலை. இதில் இரண்டும் இருக்கிறது. இவர்கள் இறைவனை விரும்புகிறார்கள். இறைவன் சமே பிரியகா என்று எனக்கு பிடித்தவர்கள் என்று இவர்களை விரும்புகிறார். இது இரண்டும் ஒரு பக்தி நிலை, அதனுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ஞான நிலை. ஒரு ஆலயத்திலே ஒரு பக்தர் இருந்தார், இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். இரவிலே ஒரு தேவதை வந்து ஏதோ ஒரு பெரிய நோட்டு புத்தகத்திலே எதையோ எழுதி கொண்டிருக்கிறார். இந்த பக்தர் அருகிலே சென்று என்ன எழுதுகிறது என்று பார்த்தார். பெயர்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறது, ஒரு லிஸ்ட். அருகிலே நின்று போய் கேட்டார், என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று. உடனே அந்த தேவதை சொல்லுகிறது, இறைவனை விரும்புகின்ற பக்தருடைய பெயர்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். எட்டி பார்த்தால் இவருடைய பெயரே இல்லை. இன்னும் நான் இறைவனை மிகவும் நேசிக்கிறேனே, என்னுடைய பெயரே இல்லையே என்று மனதுக்குள்ளே வருத்தம். அடுத்த நாள் இரவு மீண்டும் அந்த தேவதை வந்து ஒரு நோட்டு புத்தகத்திலே பெயர்களை எழுதுகிறார். இன்றைக்கும் அருகிலே இருந்து இவர் பார்க்கிறார். பார்த்தால் மீண்டும் ஏதோ பெயர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருப்பது போல தெரிகிறது. அந்த தேவதையிடத்தில் போய் கேட்கிறார், இன்றைக்கு என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது தேவதை சொல்லுகிறது, இறைவனாலே விரும்பப்படுகிறவருடைய பெயர்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆவலோடு எட்டி பார்த்தால் முதலில் இவர் பெயர் இருக்கிறது.
இறைவனையும் நாம் நேசிப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் இறைவனாலே நாம் நேசிக்கப்படுகிறோமா என்பதுதான் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இறைவன் எல்லோரையும் நேசிக்கிறான், இருந்தாலும் அவனாலே நேசிக்கப்படுவதற்குரிய ஒரு தகுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதுதான் ஞானி என்கிற நிலையை அடைவது. அப்படி விரும்பப்படுவன் சொன்னாலேயே நமக்கு மீண்டும் பிறவி இல்லாத ஒரு நிலை. இறைவனாலே விரும்பப்படுவது சொன்னால், ஆடும்போது அறவா உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் சொன்னது போல, தன்னிடத்திலேயே வைத்து கொண்டு மீண்டும் ஒரு உடலிலே புகுத்தாமல் இருக்கிற அந்த நிலை, அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அதனாலே சொல்லுகிறார் இறைவன் மறுபடியும் கீதையிலே, நிச்சயமாக நான் ஞானிகளுக்கு மிகவும் பிரியமானவன், ஞானியும் எனக்கு பிரியமானவன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இப்படி பரஸ்பரமாக விரும்பி கொண்டிருக்கிறோம். சாதவோ ஹிருதயமஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் த்வகம் மதன்யத்தேன ஜானந்தி நா அகம் தேப்யோ மனாகவி. எங்க கீதையிலும் சொல்லுகிறார், தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோ அன்யர்த்தமகம் சச்ச மம பிரியக. மார்க்கண்டேயர் போன்ற சான்றோர்களாலே அடையப்படும் பொருளாக விரும்பப்படுகிறது. புருஷார்த்தம் என்று சொல்வார்கள். புருஷார்த்தமாக விரும்பப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்கிறோம். அறத்தை செய்கிறோம், பொருளை ஈட்டுகிறோம், அந்த பொருளை வைத்துக்கொண்டு இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் நம்மாலே விரும்பப்பட்டு இந்த உலகத்திலே சுற்றி சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஆனால் அடைய வேண்டிய லட்சியம் என்னன்னு சொன்னால், அது வீடு, மோட்சம், விட்டு விடுதலையாவாய். அந்த சிட்டுக்குருவியை போல என்று பார் சொல்லுவாரே, அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகின்ற நிலை, அதுதான் வீடு பேரு, அது வீடு என்று சொல்கிறோம். இப்படி உயர்ந்த அந்த ஒன்றை நோக்கி நாம் போகிற பொழுது, அந்த வீட்டை நாம் விரும்புகிறோமா, அல்லது இங்கே இருக்கிற பொருளை விரும்பி, இங்கே இருக்கிற இன்பங்களை விரும்பி இங்கேயே இருக்க விரும்புகிறோமா? அதான் பார்க்கணும். இந்த பொருளை விரும்பி அந்த பொருளாலே வரக்கூடிய இன்பத்தை விரும்பினாமானால் நாம் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறோம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் என்று மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்று இப்படியே சோர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சுழற்சியிலிருந்து வெளியேறி மீண்டும் ஒரு தாயினுடைய வயிற்றில் புகாத ஒரு நிலை வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் வீடு பேறு என்கிறோம். இந்த வீடு பேறு என்ற ஒன்றைத்தான் புருஷார்த்தமாக நினைப்பார்களாம் ஞானிகள். அப்போ ஞானிகள் என்றால் என்ன பொருள்? உலக விஷயங்களை வேண்டாதவர்கள். அவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார். இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் அவர் ஈடுபாடு கிடையாது. தொண்டு செய்கிற வரையிலே வீடு வேறு என்பதை கூட நினைப்பதில்லை. ஆனால் வீடு வேறு என்பதை பற்றி அவர் நினைக்காவிட்டாலும் இந்த செயலினாலே, பக்தியினாலே, தொண்டினாலே அவர்களுக்கு பிறவாமை வருகிறது, வீடு வேறு கிடைக்கிறது. இப்படி இந்த மோக்ஷயிஷ்யாமி என்று மோட்சத்தை விரும்புகிற முமுட்சாக இருப்பது என்கிற ஒரு நிலைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. மகாபாரதத்திலே இந்த நிலை விளக்கமாக சொல்லப்படுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாத்விகர்கள் என்று பெயர். அதாவது சத்துவகுணத்தை அடைந்தவர்கள். ரஜோகுணத்தினாலே தமோ குணத்தை வென்றுவிட்டு, சத்துவகுணத்தினாலே ரஜோகுணத்தை வென்று, இப்போ சத்துவகுணம் இல்லாமல் குணமற்ற நிலையிலே ஒரு ஞான நிலையிலே இறைவனோடு ஐக்கியமாவதற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாத்விகர்களும் அகங்காரத்தை விட்டு எல்லோராலும் ஆத்மஸ்வரூபத்தை நன்கு உணர்ந்தவளாகிய பிரம்மத்தை உணர்ந்த பிராமணர்களாலும் இடையோடாமல் நினைக்கப்படுகிற ஒரு தெய்வம்தான் இந்த கிருஷ்ணன், இந்த விஷ்ணு. பிராமணன் சொன்னால் பிரம்மத்தை உணர்ந்தவன், அந்தணன் என்பவன் அறவோன், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுடுகளான். இப்படி எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தி கொண்டு எல்லா உயிரிடத்திலும் இறைவனை பார்த்து இருக்கிற அந்த அந்தண நிலை, பிரம்மத்தை அறிகின்ற பிராமண நிலை, இந்த நிலை வருகிற பொழுது
இவர்களாலே முழுதும் தியானம் செய்யப்படுவோராக இறைவன் இருக்கிறார். சிஷ்டாகா என்று இங்கே குறிப்பிடுவது ஞானிகளை, பண்புள்ளவர்களாலே விரும்பப்படுபவர் என்று இந்த நாமத்திற்கு பொருள். இப்போ பண்புள்ளவர்கள் சொல்லுகிற பொழுது சிஸ்டர் என்று சொல்கிறோம். இந்த சிஸ்டர் என்கிற இந்த பண்புள்ளவர்கள் யார் என்று சொன்னால், முதலிலே ஒரு குருமுகமாக நல்ல வழி அறிந்து குருவினாலே பண்படுத்தப்படுகிறவர்கள். குருலேக எட்டுவண்டி குணிக்கு என்பார் தியாகராஜன். கவுனு பத்தாவே பாட் குருவின. இந்த குருதான் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். மகூரு மானினி மானம் அயேசகி மதவே. மானாபிமானங்களை எல்லாம் விட்டுவிட்டு மாதவனாக இருக்கிற அந்த பிரம்மத்தை நீ உணர வேண்டும் என்று தோழியாக இருக்கிற சக்கியாக இருக்கிற குரு நிலையிலே இருக்கிறவள் ராதை என்கிற ஜீவாத்மாவிடத்தில் சொல்லுவது போல கீத கோவிந்தத்திலே வருகிறது. ஜெயதேவர் அழகாக இதை சொல்லுகிறார். இந்த குரு என்கிற ஒருவரை வைத்து அவர் மூலமாக உபதேசம் பெற்று நல்ல வழியை தெரிந்து கொள்வது, அது பண்படுத்தப்படுவது. இரண்டாவது ஒரு ஆத்மஞானியாக இருப்பது. ஆத்மஞானி என்று சொன்னால் இந்த ஆத்மா என்பதுதான் நிலையானது, மீதியெல்லாம் நிலையற்றது. நிலையாக இருக்கிற இந்த ஆத்மா என்பதுதான் இறைவன். அந்த இறைவன் வேறு யாரும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன் என்று உணர்கின்ற நிலை. மூன்றாவதாக எந்த விதமான தவறான வழியிலும் செல்லாதவராக இருக்கிறார். நல்ல வழி என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த வழியிலேயே செல்ல வேண்டும் என்று கிளம்பி போன பிறகு வேறு வழியிலே செல்லாதவர், சரியான பாதையிலே செல்லுவது, அது இறைவன் தான் ஒரு குரு மூலமாக அதை உணர்த்துகிறான். இது அருணகிரியா சொல்லுகிறார். தாருலாவிய நீள்குடல் வேயளாவிய தோழியர் சார்பிலே திரிவேனை நின் அருளாலே சாமவேதியர் வானவர் ஓதி நான்மலர் தூவிய தாளில் வீழ வினாமிக்க அருள்வாயே. திருஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமி இவர்களுக்கெல்லாம் இறைவன் வழிகாட்டியதாக நாம் பார்க்கிறோம். மணிவாசக பெருமானுக்கு பெருந்துறையில் பகவானே இருந்து கொண்டு வழிகாட்டியதாக பார்க்கிறோம். இவையெல்லாம் எதை குறிப்பிடுகிறேன் சொன்னால், ஒரு குருமுகமாக நாம் வழியை தெரிந்து கொள்வது என்பது ஒரு ஞான நிலையை அடைவதற்குரிய வழி என்பதை குறிக்கிறது. சிஷ்டானாம் இஷ்டஹா. அதனால்தான் இறைவன் கோபப்படுகிறான். எப்பொழுது தெரியுமா? இறைவனாலே வகுக்கப்பட்ட அறநெறிகளை எல்லாம் மீறி நடக்கிறவன் ஈஸ்வர தோஷி என்று சொல்லப்படுகிறான். அருணகிரியா சொல்லுவார், மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று என்று. ஏன் சூரன் வதைக்கப்பட்டான் சொன்னால் அவன் மாறுபட்டான். ஆனால் வள்ளி மாறிலா வள்ளி, அறநெறியிலிருந்து மாறாதவர்கள். இங்கே மாறுபடுன்னு சொன்னால் இரண்டு வகையிலே பார்க்கணும். ஒன்று, இறைவனுக்கு மாறாக இருத்தல். ஏன்னா நாம் அடைய வேண்டிய பொருளே இறைவன் தான். அப்படி அடைய வேண்டிய பொருளே இறைவனாக இருப்பதனாலே இறைவனுக்கு மாறாக நடப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு தவறான செயல். இரண்டாவது, இறைவனை நமக்கு எடுத்துரைத்திருக்கிற அறத்திற்கு மாறாக நடத்தல். மகாபாரதத்தில் மிகச்சிறந்த பகுதியாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, அங்கே அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசமாக பார்க்கும். அர்ஜுனனுக்கு அது உபதேசம் என்பதை காட்டிலும் எல்லோருக்குமே அது உபதேசம், அறநெறியை காட்டுகின்ற இடம். அதனால்தான் கீதை சொல்லுகிற பொழுது வேதத்தினுடைய சாரம், உபனிஷத்தினுடைய சாரம், அதையெல்லாம் எடுத்து அப்படியே எளிமையாக நமக்கு கொடுத்திருப்பது பகவத்கீதை என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த பகவத்கீதை தான் நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் கூட சொல்லலாம், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு வேதம் உண்டு என்று சொன்னால், சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிற இந்து மதம் என்று சொல்லப்படுகிற இந்த மதத்திற்கு எது வேதம் என்று கேட்டால் பகவத்கீதை என்று சொல்லலாம், தவறில்லை. வேத நூல் பகவத்கீதையாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் வாழ்வதற்குரிய வழிமுறைகள் சொல்லப்படுகிறது.
இதில் என்னவென்றால் சனாதன தர்மத்தை நிறைய நூல்கள் இருக்கின்றன. பிரம்மசூத்திரம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, உபனிஷத்து இருக்கிறது, நாயன்மார்களுடைய நூல்கள் இருக்கின்றன, தேவாரம், 12 திருமுறைகள், அதே போல் ஆழ்வாருடைய 4000 திவ்யப்பிரபந்தம் போன்ற நூல்கள். இவை எல்லாமே பார்த்தோமானால் ராமாயண மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் இவை எல்லாமே நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றன. ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் அதே ராமகீதை இருக்கிறது, அற்புதமான பகுதிகளெல்லாம் இருக்கின்றன. அங்கே ராமனே நடையில் நின்று உயர் நாயகனாக இருந்து வழிகாட்டுகிறான். அதே போல் மகாபாரதம் சொன்னால் அதில் விதுர நீதி இருக்கிறது, பீஷ்மருடைய கீதை இருக்கிறது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவத்கீதை இருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள். அருணகிரி நாடு திருப்பம் எடுத்துக்கொண்டால் அது வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற அருமையான நூலாக இருக்கிறது. இப்படி நமக்கு என்று நிறைய நூல்கள் வழிகாட்டு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படித்து அந்த வழிகளை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாமல் நம்முடைய இஷ்டப்படி நடந்தோமானால் அப்பொழுதுதான் நாம் அறத்திற்கு மாறாக போகின்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த இரண்டையும் சொல்கிறார்கள். ஆக எவன் ஒருவன் அறநெறிக்கு மாறாக நடக்கிறானோ, நீதி சாஸ்திரத்துக்கு மாறாக, தர்மசாஸ்திரத்திற்கு மாறாக புறம்பாக எவன் நடக்கிறானோ அவன் இறைவனாலே விரும்பப்படாதவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆக்ஞா சேதி மம துவேஷிஹி, என்னிடத்திலே அவன் துவேஷம் காட்டுகிறான் என்பது மாத்திரமல்ல, எனக்கே அவன் மீது கோபம் வருகிறது. இப்படி இருக்கிறானே, நல்ல வழிகளை காட்டினால் கூட புரிந்து கொள்ள மாட்டேன்கிறான். அதனாலே தண்டனை என்ற ஒன்றை கொடுத்து மரக்கருணை என்ற முறையிலே அவனை ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது. அறநெறியை புரிந்து கொண்டு நேராக நடப்பதாக இருந்தால் அறக்கருணை என்று இறைவனும் அன்பினாலே ஆட்கொண்டு விடுகிறான். ஆனால் அறநெறிக்கு மாறாக நடக்கிற பொழுது மாறுபடு சூரனை வதைக்க வேண்டியிருக்கிறது. ஆக தண்டனை என்று ஒன்று வருகிறது. அதைத்தான் நாம் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய மரக்கருணை என்று சொல்கிறோம். இந்த நிலையிலே இங்கே சங்கரபாத் பாதாலும் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சிஷ்டானாம் விதூஷாம் இஷ்டாம் சிஷ்டேஷ்டாம் சிஷ்டா இஷ்டா அஸ் ஏதி வா. பராசரர் சொல்லுகிற பொழுது பண்டிதாக்ரண்யாம் இஷ்டா, மிகச்சிறந்த ஞானிகளாலே மிகவும் விரும்பப்படுகிறவர். ஆகையினாலே சிஷ்டேஷ்டா என்கிற நாமத்தினாலே ஞானிகளுக்கு பிரியமானவர், அவளாலே பூஜிக்கப்படுகிறவர், சான்றோர்களாலே அடையப்படுகிற பொருளாக புருஷார்த்தமாக விரும்பப்படுகிறவர், பண்புள்ளவர்களாலே, அதாவது அறநெறியை அறிந்து கொண்டு குருமுகமாக தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றுகின்ற நல்ல பண்பாளர்களாலே விரும்பப்படுகிறவர் என்கிற பொருளை எல்லாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அடுத்த நாமம் சிகண்டிஹி. ஓம் சிகண்டினே நமஹா. சிகண்டி என்று சொன்னால் மயில் தோகை அணிந்தவர். இறைவன் மயிர்பீலி அணிந்திருக்கிறான். அவனுடைய தலையிலே அழகாக மயிர்பீலி ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை கோப வேஷம்னு சொல்வார். அதாவது ஒரு கோலோகத்திலே அவன் இருந்தபொழுது ராதையோடு இருந்த நிலை, அவன் இங்கே பிருந்தாவனத்திலே கோகுலத்துக்கு வந்த பிறகு அவன் இருக்கிற நிலை கோப வேஷம்னு சொல்வார்கள். அப்பொழுது அவன் தலையிலே அழகாக மயிர்பீலி அணிந்தவனாக இருக்கிறான். இந்த மயிர்பீலி அணிந்த அந்த அற்புதமான வடிவம் பக்தர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வடிவம். மோரமு கூட்டு பீதாம்பரி சோபே குண்டல ஜலகத் கான பிரபோ கிருஷ்ண கரோ யஜமான். மீரா மோர முக்குட்ட பீதாம்பரதாரி. அப்படி மயில் தொகையோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற முருகன், மயில் தொகையோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற கண்ணன், கந்தன் கண்ணன். முருகப்பெருமான் மயில் மேலே வருகிறான். கண்ணன் அவருடைய மாமன் மயில் பீலி அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல சிகண்டி என்று சொன்னால் மிக உயர்ந்தது என்று பொருள். விந்து தத்துவம், பிரணவம், ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அரியேனே முருகா. இந்த ஓங்காரம் என்பது மயில் வடிவம், மயில் என்பது ஓங்கார வடிவம், ஓகார பரிமிசை என்று அருணகிரியார் சொல்லுவார்.
எப்படி நாத தத்துவமாக கோழி விளங்குகிறதோ அதே போல விந்து தத்துவமாக மயில் விளங்குகிறது. இறைவன் சேவர் கொடியோடு விளங்குகிறான், மயில் மேலே அமர்ந்திருக்கிறான். இந்த சேவல் என்பது நாத தத்துவம். சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும். அதேபோல மகாவிஷ்ணுவுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சங்கம் இருக்கிறதே அது நாத தத்துவம். இந்த நாத தத்துவம் ஒரு பக்கம், விந்து என்கிற ஒளி தத்துவம் ஒரு பக்கம். ஒலி ஒளி இரண்டும் இறைவன். அந்த இரண்டும் கலந்த ஒரு அருமையான ஒரு வடிவம் கொண்ட நிலையிலே நாம் இங்கே இறைவனை பார்க்கிறோம். அதனால தான் பராசரருக்கு விளக்கம் சொல்லுகிற போது ஐஸ்வர்யமாகிய தன்னுடைய மிகச்சிறந்த மகிமையையே தன்னுடைய சிரோபூஷமாக கொண்டவர். ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது ஒரு பழமை சொல்வார்கள், எ ஃபெதர் இன் த ஹேட், எ ஃபெதர் இன் த கேப். அப்போ ஒரு குல்லாயிலே ஒரு இறகை வைத்தது என்றால் மிக உயர்ந்தது என்று பொருள். அவருக்கு ஏற்கனவே சில மகிமைகள் இருக்கின்றன, இது மேலும் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படி வைத்து பார்த்தோமானால் இங்கே இறைவன் இந்த மயில் பீலி அணிந்து கொண்டிருப்பதே தன்னுடைய மிகச்சிறந்த மகிமையே தன்னுடைய ஆபரணமாக வைத்திருக்கிறான் என்ற ஒரு குறிப்பைத்தான் இங்கே பார்க்கணும். ஆக தன்னுடைய மகிமையே தனக்கு ஆபரணமாக உடையவர். பீஷ்ம பிதாமகர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த சிக்கண்டி என்கிற நாமம் வருகிறது. சிக்கண்டினே நமக என்று இவர் எதிரே இருக்கிற மகாவிஷ்ணுவை வணங்குகிற பொழுது இவரை அறியாமல் போர்க்களத்திலே இவருக்கு முன்னாலே இருந்து இவர் வீழ்வதற்கு காரணமாக இருந்த சிக்கண்டி நினைப்பது போலும் இருக்கிறது. அர்ஜுனன் சிக்கண்டி தன்னுடைய தேரிலே முன்னாலே நிறுத்திதான் பீஷ்மரை வீழ்த்துகிறான். எல்லாம் கிருஷ்ணனுடைய அற்புதமான திட்டம், த மாஸ்டர் பிளான் சொல்வார்களே. ஆக பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன், அவனோடு போரிட மாட்டேன் என்று பீஷ்மர் ஒரு பெரிய பிரம்மச்சரிய நிலையில் இருக்கிறவர் வில்லை கீழே போடுகிறார். இது அர்ஜுனனுக்கு சாதகமாக இருக்கிறது. சிக்கண்டியை முன்னே வைத்து அவன் வெற்றி பெறுகிறான் என்று மகாபாரத்தை பார்க்கிறோம். இந்த சிக்கண்டினே நமக என்கிற நாம் வருகிற பொழுது மயிர்பீலி அணிந்த கண்ணனை நேராக இறைவன் பீஷ்மர் பார்த்தாலும் அவருக்குள்ளே இந்த ஒரு எண்ணமும் இருப்பதை நாம் உணர்ந்து பார்க்கலாம். சங்கர பாதால் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சிக்கண்டஹா கலாபஹா அலங்கார அஸ்ய இதி சிக்கண்டி கோபவேஷதரஹா. இந்த மயிர்பீலை பற்றி நிறைய கவிஞர்கள் நிறைய பாடியிருக்கிறார். கிருஷ்ண கர்ணாம ஸ்லோகத்தில் இல்லாசுகர் சொல்லுவார், மத சிகண்டி சிகண்ட விபூஷணம். கிருஷ்ணாஷ்டகத்திலே சங்கரபாதாள் இந்த அழகை அப்படி ரசிக்கிறார். சுப்பிஞ்ச குச்சமஸ்தகம் ஜமாமி கிருஷ்ண நாகரம், சுபிஞ்ச குச்சமஸ்தகம் நமாமி கிருஷ்ண நாகரம். இப்படி அந்த மயிர்பீலி அணிந்த அழகான வடிவத்தையும் இங்கே சிக்கண்டி என்கிற நாமத்தினாலே நமக்கு முன்னாலே நிறுத்துகிறார்.